ஹஸ்பண்ட் எங்களை 1 மந்த் பிஃபோர் பொள்ளாச்சியில் கொண்டு வந்து விட்டுட்டு போனது. வளகாப்புக்கு 1 வீக் லீவ் போடணுங்கிறங்காட்டி இடையில வரவே கிடையாது. 1 மந்த் கழிச்சு தான் வந்தார். சஷ்வந்த் குட்டி அவங்க அப்பா வராங்கன்னு சொன்னதுலேருந்தே பயங்கர குஷி. இப்போ காலையில் ஒரு 5:30 மணி போல் தான் இருக்குது. அப்போவே எந்திரிச்சிட்டாரு, நான் அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லி. இன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்தங்காட்டி அத்தையோட அம்மா வீட்டிலேருந்து பலகாரம் கொடுக்கறதுக்காக தான் வந்திருந்தாங்க. சஷ்வந்த் குட்டிக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதுமே எக்கச்சக்க பலகாரம் வந்துச்சு. ஆனால் என்னென்னா நாங்கள் அங்கேயே இருந்தங்காட்டி நிறைய பேர் கேப் விட்டு கொண்டு வந்தாங்க. இப்போ 1 மந்தில் ஊருக்கு போயிடுவோம் அப்படிங்கிறங்காட்டி இந்த 1 மந்த் தான் ஒரே பலகாரமாக தான் இருக்குது. ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 பேராவது கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. வந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் நிறைய ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுத்தாலும் மிச்சத்து இருக்கிறத நாங்கள் சாப்பிட்டு இந்த டைம் சுகர் லெவல் ஏறாமல் இருக்கணும்னு தான் என்னோடய ஒரே இது. பெங்களூர் வந்ததுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணியும் பார்க்கணும். இப்போ வரைக்கும் சுகர் ப்ரெஷரெல்லாம் இல்லாமல் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இந்த டைம் வந்த ஒரு மாதத்தில் என்னென்னலாம் ஏறி இருக்குன்னு தெரில. அக்கா பாப்பா வந்தா அப்படிங்கிறங்காட்டி 2 பேர்த்தையுமே பார்க்குக்கு தான் கூட்டிகிட்டு வந்தேன். நானும் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு அவங்களையும் விளையாட வச்ச மாதிரி இருக்குன்ட்டு.